போர்ச்சுகல் குடியரசு 1910 அக்டோபர் 5 புரட்சியின் மூலம் போர்ச்சுகலில் மன்னராட்சி முடிவுக்கு வந்து குடியரசு உருவானதாக அறிவிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பேரரசுகளுடன் போட்டியிட முடியாமல் போர்ச்சுகலின் காலனித்துவ ஆட்சி மிகவும் பலவீனமடைந்தது. அதே நேரத்தில் காலனிகளை சார்ந்து இருந்ததால் உள்நாட்டு பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. மன்னர் முதலாம் கார்லோஸ் அரசின் ஊழலும் நிதி மேலாண்மை குளறுபடிகளும் சேர்ந்து பொருளாதாரத்தை சீர்குலைத்தன. மக்களின் தேவைகள் புறக்கணிக்கப்பட்டதால் மன்னருக்கு எதிரான மனநிலை மக்களிடையே ஏற்பட்டது. 1908 பிப்ரவரி மாதம் லிஸ்பனில் நடந்த ஒரு சதியில் மன்னர் முதலாம் கார்லோஸும் அவரது மகன் இளவரசன் லூயி பிலிப்பும் படுகொலை செய்யப்பட்டனர். இதையடுத்து மன்னராக முடிசூடிய கார்லோஸின் இரண்டாவது மகன் பலவீனமான ஆட்சியாளராகவே இருந்தார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உருவான போர்ச்சுகீஸ் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தொழிலாளர்கள், நடுத்தர கட்சி மக்கள், அறிவுஜீவிகள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றது. மன்னராட்சியை அகற்றி குடியரசை நிறுவுவதே இக்கட்சியின் கொள்கையாக முன்வைக்கப்பட்டது. 1910 அக்டோபர் 4 இரவு முதல் அக்டோபர் 5 காலை வரை லிஸ்பனில் இராணுவத்தினரின் ஆதரவுடன் குடியரசுவாதிகள் கிளர்ச்சியை தொடங்கினர். கடற்படையினரும் சில இராணுவத்தினரும் புரட்சியாளர்களுக்கு துணை புரிந்தது மன்னருக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. ஆட்சியை காப்பாற்ற முடியாமல் மன்னர் 2ஆம் இம்மானுவேல் இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றார். 1910 அக்டோபர் 5 அன்று லிஸ்பன் நகரில் குடியரசு அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் போர்ச்சுகலில் சுமார் 800 ஆண்டுகளாக நீடித்து வந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. இது போர்ச்சுகல் வரலாற்றின் மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையாக நினைவு கூறப்படுகிறது.